ஒரு காதல். போங்கம்மா. இந்தாங்கம்மா. நாங்க வரோம் பாட்டி. ராசியா போயிட்டு வாங்கம்மா. தேங்க்ஸ் பாட்டி. அம்மா நீங்களும் வந்து வாங்கிட்டு போங்கம்மா. நீங்களே விளக்க வாங்கிட்டு போய் எழுதி விடுங்கம்மா. கையல், நாமளும் பேப்பரும் பெண்ணும் வாங்கி எழுதி விடலாமா? பாட்டி, எங்களுக்கு ஒரு செட்டு கொடுங்க. இதோ தரமா. இந்தாம்மா வாங்கிக்கம்மா. இந்தாங்க காசு. சரிங்கம்மா. போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம் பாட்டி. போயிட்டு வாங்கம்மா. புவனா, தமிழ்லயே எழுதலாம்னு நினைக்கிறேன். உனக்கு தான் தமிழ்ல எழுத தெரியுமே, எப்படி எழுதணும்னு சொல்லு. நானும் அதே மாதிரி எழுதிக்கிறேன். என்ன இப்ப சூர்யான்னு எழுதி விட போற, அப்படிதானே? இப்படி கரெக்டா சொல்ற? ஆமா, உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? குடு, நானே எழுதி தரேன். இல்ல, நீ எழுதி சூர்யா சார் உன் பக்கம் இழுக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் முடியவே முடியாது. நீ அப்படியே காத்துல எழுதி காட்டு, நான் அதே மாதிரி எழுதிக்கிறேன். நான் நிஜமா தான் சொல்றேன் அர்ச்சனா. டாக்டர் உண்மையாவே தான் ப்ரொஃபஷனை ரசிச்சு பண்றாரு. தான் செய்யற வேலையை ரொம்பவும் பிடிச்சி பண்றவங்களால மட்டும்தான் இவ்ளோ இன்வால்வா பண்ண முடியும். நான் அவரோட ஆர்வத்தையும் இன்வால்மெண்ட்டையும் பார்த்துட்டு தான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ கயல் மேடம். நீங்க சாதாரணமா அடுத்தவங்களை பாராட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நீங்க பாராட்டுறது எனக்கு பெரிய என்கரேஜ்மெண்டா இருக்கு. கயல், உங்க ஆளு வந்துட்டே இருப்பாரு. உங்களை தான் தேடி வந்திருக்காரு. சொல்லட்டா? ஐயோ, கொஞ்சம் சும்மா இருங்க அர்ச்சனா. ஹாய், எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா சார், கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டோம். அப்போ கயல் மேடம் வந்தாங்க. அப்படியே போட்டோ எடுக்க சொன்னோம். நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். கயல், நீங்களும் சூர்யா சாரும் நில்லுங்க, நான் போட்டோ எடுக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம் அர்ச்சனா. எதுக்கு தயங்குறீங்க? நீங்க எங்களை போட்டோ எடுத்தீங்கல்ல, அதே மாதிரி நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து என் திறமையை காட்ட வேண்டாமா? சும்மா நில்லுங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சார் சார் சார். கான்ஸ்டபிள் சார், அந்த பாடி இறக்குங்க. ஓகே சார். பார்த்து பார்த்து, பொறுமையா. மெல்ல மெல்ல மெல்ல. கிஃப்ட் எல்லாம் வாங்குனீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வேண்டான்னு சொல்லிருப்பேனே. எதுக்காக என்ன சங்கடப்படுத்துறீங்க? என்னங்க, நீங்க தான் என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்க. அப்புறம் என்னங்க, ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்தா அதை வாங்கிக்க கூடாதா? சரி, கொடுங்க. இதுல என்ன இருக்கு? சும்மா பிரிச்சுதான் பாருங்களேன். வாவ், போலீஸ் யூனிஃபார்ம். நான் தான் இந்த கிஃப்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னேன்ல. இப்ப சொல்லுங்க, இந்த கிஃப்ட் உங்களுக்கு வேணுமா இல்ல வேணாமா? வேணும், கண்டிப்பா வேணும்.
நான் வேற ஏதாவது வாங்கியிருப்பீங்கன்னு நினைச்சுதான் வேண்டான்னு சொன்னேன். இப்படி போலீஸ் ட்ரெஸ் கிஃப்டா கொடுப்பீங்கன்னு தெரியும். என்ன சூர்யா சாரோட சேர்த்து வச்சுடு. இந்த ஜென்மத்துல நான் எடுத்த பிறவி பையனுக்கு அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும். அதை பார்த்து கையிலோட மனசு பொங்கணும். நானும் அவளும் ஒரே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணணும். எங்க ஜோடி பொருத்தத்தை பார்த்து அவ வயிறு எரியணும். இதை நீதான் அதான் நிறைவேற்றி வைக்கணும். உனக்கு ரொம்ப நன்றி ஆத்தா. எனக்கு நல்ல வாக்கு கொடுத்துட்ட. உன் மணி ஓசைய நான் கிரீன் சிக்னலா எடுத்துக்கிறேன் என் காதலுக்கு. நிஷா, உன் வேண்டுதல சாமியே ஏத்துக்குச்சு போல இருக்கு. கோவில் மணியே அடிக்குது. அது மட்டும் நடந்தா உனக்கும் அந்த அம்மனுக்கும் அலங்காரம் பண்ணி அசத்திருவேன் பாரு. சரிவா, பிரகாரத்தை சுத்தி வரலாம். கோவில் மணி அடிச்சுச்சான், வேண்டுதல் நிறைவேற போகுதாம். இன்னும் பைத்தியமாவே இருக்கா? அப்படிலாம் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை சார். நல்லா தெளிவா விசாரிச்சிங்களா? நல்லா விசாரிச்சிட்டேன் சார். சாக்லேட் சாப்பிட்ட குழந்தைங்கள நேராவே போய் பார்த்துட்டோம். எல்லாரும் நல்லா தான் சார் இருக்காங்க. கயல், சாக்லேட் சாப்பிட்ட மத்த குழந்தைங்க எல்லாரும் சேஃபா தான் இருக்காங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சோ ராசாத்தி சாக்லேட் சாப்பிட்டதுனால எந்த பாதிப்பும் ஏற்படல. அப்படின்னா எதனால ராசாத்திக்கு எப்படி ஆச்சுன்னு டாக்டர் தான் சொல்லணும். அப்படின்னா என் பொண்ணுக்கு எதனால அப்படி ஆயிருக்கும்? கயலம்மா, உங்களை ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா மன்னிச்சுக்குங்கம்மா. எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாத்துங்கம்மா. உங்க மேல எந்த தப்பும் இல்லம்மா. குழந்தை உயிருக்கு ஆபத்துனா யாரா இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவாங்க. நீங்க இருங்க, நான் எப்படியாவது ராசாத்திய காப்பாத்திடுவேன். சதீஷ், எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. உங்களால குழந்தைய காப்பாத்த முடியுமா முடியாதா? அப்பதான் நாங்க ஏதாவது பண்ண முடியும். இல்லைன்னா குழந்தை உயிருக்கு ஆபத்தா போயிடும். மேடம், எனக்கு நீங்க நெருக்கடி கொடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சூர்யா சார். இல்ல குழந்தை போச்சுல்ல, விசாரிக்கலாமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாது. அவங்க எங்கேயும் கூட்டு போயிருக்காங்க. அவங்க நம்பிக்கையை நம்ம ஏன் கெடுப்பானே? நம்மளும் அவங்கள மாதிரியே நம்பிடுவோம். கடவுள் அந்த குழந்தையை காப்பாத்தட்டும். ஓகே. சக்சஸ். ஒரு நிமிஷம். டாக்டர், டாக்டர், ராசாத்தி பொழைச்சிட்டாங்க. இனி அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அவங்க பல்ஸ் நார்மலுக்கு வந்துருச்சு. அம்மா, ரொம்ப நன்றிம்மா. கடவுள் மாதிரி வந்து எப்படியோ என் புள்ள உசுர. இதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த பொண்ணு விஷயத்திலையும் இந்த சூர்யா கயல் நடவடிக்கையிலையும் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குன்னு. இதுல ஒரு சின்ன பிசிறு தட்டினா கூட நம்மள மட்டும் இல்ல, நம்ம மூலமா ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் போலீஸ் தூக்கிடுவாங்க. போலீஸ் ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றியா? டேய், இதத்தாண்டா முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராசாத்தி கையை விட்டு போனதுல இருந்து எனக்கு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ அந்த ராசாத்தி சாகலன்னு சொல்றியா? நாம நேர்ல பார்க்கலன்னு தான் சொல்றேன். இந்த விஷயத்துல நமக்கு மெட்டீரியல் எவிடன்ஸ் தான் முக்கியம். அது இந்த ராசாத்தி விஷயத்துல மிஸ்ஸிங். சூர்யா தான் சொன்னாரே அந்த ராசாத்தி இறந்துட்டான்னு. அந்த பாடி தான் உங்க அம்மா அப்பா ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரே. அப்புறம் என்ன உனக்கு கவலை? டேய், கவலை என்னன்னா இப்ப வரைக்கும் அந்த சூர்யா சொன்னது உண்மைன்னே வச்சுப்போம். குழந்தையோட உயிரை காப்பாத்த துடிச்சவங்க பாடியை மட்டும்
அவங்களே எடுத்துட்டு போகட்டும்னு விட்டுட்டு வந்துருவாங்களா? அதுவும் நேரா இங்க வந்து நம்மள பார்த்து நன்றி சொல்லிட்டு போக வருவாங்களா? இவங்களோட இந்த நடவடிக்கை தான் எனக்கு பயங்கர சந்தேகத்தை உண்டாக்குது.